யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா இது என்னோட யூடியூப் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு சேனல், ஃபஸ்ட்டு வீடியோ அண்ட் ஃபஸ்ட்டு டே. இந்த ஒரு வீடியோவுக்கே எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் நினச்ச கூட பார்க்கல. என்னடா சொல்கிறேன் அப்படி என்னடா அவனுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு ஒரு நாள்லேயே ஒரு 3 கமெண்ட்டு, 8 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 38 வியூவர்ஸ் வந்திருக்காங்க. இதுக்கே மனமார்ந்த நன்றிகள். என்னடா அவன் மில்லியன் கணக்கில் வீடியோ போயிட்டு இருக்கு, நீ என்னடானா ஒரு 38 வியூஸ் வந்ததுக்கே ஆக ஓகணும் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறியே அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நினைப்பீங்க, நானும் அப்படிதான் நினைப்பேன். எப்படியா இருந்தாலும் ஏன் போறேன்னா, எனக்கு யூடியூப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ரக நுழையிறேன். அப்படி இருக்கையில நம்ம மூஞ்செல்லாம் யார் பார்க்க போறா? நம்மகிட்ட பெருசா ஸ்டூடியோ செட்டப் இல்லை, எடிட்டிங் இல்லை, ஒன்றும் இல்லை, பெஸ்ட் கேமரா இல்லை, மைக் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம ஒரு யூடியூபரே இல்லை, அது ஒரு விஷயம். இப்படியெல்லாம் இருக்கையில நம்மளே ஒரு ஆளா மதிச்சு இந்த மூஞ்சியும் ஒரு 38 பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்ப உள்ரக கொஞ்சம் இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆர்வத்தில் சொந்தம் வந்தேன், தெரியாதான் வந்தவன் போனேன், எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன், அவங்க ஒன்று சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா அப்படி அனுப்புனாலும் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்றோன்னா அது சைலண்டா கொண்டுட்டு போகணும். எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு அப்படியெல்லாம் சொல்லி நம்ம தோத்து போயிட்டோம்னா அவங்க எல்லாம் கேட்கிற கேள்வியிலேயே நமக்கு வாழ தோணாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் சைலண்டா செய்யுங்க. உங்களோட வெற்றி போயிட்டு அவங்கள்ட்ட பேசட்டும். இந்த வீடியோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் யார்கிட்டையும் அனுப்ப கிடையாது. ரேண்டமா பார்த்தாங்க, அந்த 38 பேரும் ரேண்டமா பார்த்தவங்க தான். அந்த 38 பேர் பார்த்ததை விட, பார்த்தவங்களுக்கு நன்றி, பார்த்ததை விட 8 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுல 3 பேர் கமெண்ட்லாம் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு. இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவ் தான். என்னடா சைலண்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க, பக்கத்துல ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அதனால சைலண்டா பேசுறேன். அது சரி. அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 8 பேர்த்துல ஒருத்தர் மட்டும் எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தர். நண்பன்னா எப்படின்னா, ஸ்கூல்ல துப்பாக்கி சண்டை, அதாவது இந்த கருவாட்டு மன்றன்பாங்க, அது பல பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். அப்ப ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் என் கூட ஒரு நல்ல நட்பு, உயிர் நண்பன் அப்படின்னு சொல்றதை விட நமக்காக உயிரை கொடுக்கிற நண்பன்ல அவனும் ஒருத்தன், பேரு கண்ணன். அவனும் ஒரு யூடியூபர் தான். சரிடா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வீராப்பா சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு மட்டும் ஏன்டா சொன்னு கேட்பீங்க. அவனுக்குமே ஏன் சொன்னா, அவன் ஒரு பெரிய யூடியூபர், அவனு ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான். அவன்கிட்ட சொன்னா கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்ச நல்லது கெட்டது வந்து போனதெல்லாம் சொல்லுவேன்ட்டு அவன்கிட்ட சொன்னேன். அவன்கிட்ட மற்றபடி பாடுறா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்லாம் சொல்லலை. அவன்கிட்ட ஆர்வமா கேட்டான், சரி நம்ம நண்பன் தானே, அவனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் அனுப்புனேன். அதுவும் என் சேனல் பேர்லாம் அனுப்பல, அந்த வீடியோ மட்டும் அனுப்புனேன். அந்த வீடியோல சேனல் பேர் சொல்லிட்டோம்ல, அதனால அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். சரி, இப்போ இந்த இதுல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதான் என்னுடைய முதல் வீடியோவுக்கே பார்த்த அனைவருக்கும் நன்றி. அந்த நன்றிக்காக ஒரு வீடியோ. அப்புறம் அதுல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ கண்டென்ட் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. புரியுது, எனக்கு யூடியூப்ல பெருசாக அனுபவம் இல்லை, அதனால எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டா போடுறேன். எப்படின்னா, ரூம்லயே தனியா புலம்புற மாதிரி இருக்கு, அதனால எனக்கு உள்ரக மனசுல உள்ளதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். அது இல்லாம கிடைக்கிற டைம்ல இருக்க காசை வச்சு நம்மளால பக்கத்துல எங்க போக முடியுமோ, சென்னையில சுத்துறதுக்கு இடம் இல்லை, ஆனா நம்மள்ட்ட காசு தான் இல்லை, அது ஒரு விஷயம். இருக்கிறத வச்சு அங்கே கிடைக்கிற டைம்ல லீவ்ல போற ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். அது முன்னாடி எக்ஸ்ப்ளோர் சக்தினா என்னடா மீனிங் அப்படின்னு கேட்பீங்க. அது எனக்கு ரொம்ப நாள் தெரியல, நான் கூகுள் மாமாட்ட கேட்டுதான் கண்டுபிடிச்சு சொன்னேன். எக்ஸ்ப்ளோர்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஆராய்தல். நமக்கு ஆராய்றதா தெரியாது, ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றது, இந்த மாதிரி தான். பெருசா இதெல்லாம் ஒரு கண்டென்ட் ஆடான்னு யோசிப்பீங்க, என்னைய பொறுத்தவரைக்கும் தான் கண்டென்ட். பார்ப்போம், இது நல்லா ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம், இல்லைன்னா நீங்க ஏதாவது சொல்லுங்க, அதுபடி நான் கேட்டுக்கிறேன், வேற ஏதாவது கண்டென்ட் மாத்தி போடுவோம். மற்றபடி ரொம்ப நன்றி. இப்பயும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாவம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டுலாம் வேண்டாம். என்னடா மண்டாயிரமா பேசுறியாடா, 8 சப்ஸ்கிரைபர் இருந்தானே அப்படின்னு நினைக்காதீங்க. எடுத்தோடனே தான், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் யார் வீடியோ வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா பிடிச்சவங்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்மளும் ஒரு நாள் பிடிச்ச அளவுக்கு மாறுவோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர்ல யாரும் சொல்லணும், நானே சொல்லிக்கிறேன். இப்போ முடிஞ்ச அளவு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணு ப்ரோ, வீடியோ ஆடியோ எல்லாமே எடிட்டிங்ட்டு. வீடியோ பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கானே என் ஃபோனு 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அடுத்து என் பர்த்டே வந்தால் இவனுக்கும் பர்த்டே 5 வருஷம். மற்றபடி கண்டிஷன் நல்லா இருக்கா, அதனால ஃபோன் மாற்ற மனசும் இல்லை. மனசு இல்லைங்கிறத விட காசு இல்லை, அது ஒரு விஷயம். அதனால இப்போதைக்கு இவன் யூடியூப்காக செலவு பண்ணாமல் இப்போதைக்கு இருக்க வச்சு பண்ணணும்னு பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு நல்ல வீடியோவாக ரிசல்ட் வந்து கொடுக்குற மாதிரி போடுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பிடிச்சிருந்தா மட்டும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. இதுவே அந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப வளருது எனக்கு இந்த யூடியூப்ல மைக்கில் ஸ்டேஜ்லலாம் பேசி பழக்கம் இல்லை. அதனால டைரெக்டாக அவங்க கண்ணை பார்த்து என்னால் பேச முடியல, சவுண்டாகவும் பேச முடியல. தான் ரூமில் ஆளுங்கள்லாம் இருக்காங்க, ஆளுங்க இல்லாத நேரம் தான் வீடியோ ஷூட் பண்ணி என்னால் போட முடியுது. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போட பார்க்குறேன், நிறைய இடத்துக்கு போக பார்க்குறேன், இருக்க காசை வச்சு நிறைய இடத்துக்கு போக பார்க்குறேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது என்னோட பேஷன் மட்டும் இல்லாமல் வாங்குற 15,000 சம்பளம் பத்த மாட்டேங்குது. வேற வழி இல்லை, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானு ஸ்டார்ட் பண்ணதுதான். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் சக்தின்ட்டு. ஃபாரின் போகலான்னு ஒரு பிளான் இருக்கு. அது சப்போஸ் நடந்துச்சுன்னா அங்கே போய் நான் வீடியோ போடுறேன். அது எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்காது, நம்ம வாழ்க்கையில தான் நடந்திருக்கு. எந்த கண்டென்ட் ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போயிட்டேன். இதை போய் அடுத்தடுத்து வர்ற என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நீங்களும் அடுத்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடுங்க. என்னால் முடிஞ்சல என்னால் முடிகிற எல்லா உதவியும் நானும் உங்களுக்கு பண்ணுறேன். நீ உதவி என்னத்தை பண்ண போகிறேன், நம்மளே 4 பேர் உதவி பண்ணுற நிலமையில தான் இருக்கோம். அது ஒரு விஷயம். என்னால் முடிஞ்ச வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், உங்கள் வீடியோவை பார்க்குறேன், லைக் பண்ணுறேன். இதுக்காக நீங்கள் என் வீடியோவை பாருங்கன்னு சொல்ல வரல, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் என் வீடியோவை பாருங்கள். ஓகே, பாய். யூடியூப் ஸ்டுடியோ அன்னைக்கே காட்டினேன், இருந்தாலும் இன்னைக்கும் காட்டுறேன், பார்த்துட்டு போங்க. ஸ்டுடியோ இங்கேருந்து தான் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த இடம் தான் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஆனால் வீடியோ போடுற நான் தான் கொஞ்சம் பிரைட்டாக இல்லாத விஷயம். இதான்ப்பா என்னோட ஸ்டூடியோ செட்டப்பு. ஸ்டூடியோ செட்டப்பில் இது ஒரு பேச்சுலர் ரூமு, அவ்வளோதான். இதில் வீடியோ எடுத்துருப்போங்க தெரியலையே. ஏதோ ஒரு ட்ரைபேட் ஒன்று அன்றைக்கி மெரினா பீச்சுக்கு போனப்போ சீப்பாக இருக்குதுன்னு வாங்கினேன், அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோ இதுதான், இது சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட ட்ரைபேடு. அன்றைக்கி ஒரு நாள் சென்னைக்கு மெரினா பீச்சுக்கு போகும்போது கையில் அப்போதைக்கு இந்த காசை வச்சு வாங்கிட்டேன். 400 ரூபா இதோட ப்ரைஸு. இது ஏன்டா இதுக்கு யாராவது வீடியோ கையில் பிடிச்சிட்டு எடுக்கலாமே நினைப்பீங்க. நம்மளுக்கு அப்போதைக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஆள் இல்லை. அதனால சரி போகுது, 400 ரூபா தானே, காசு என்ன, காசை போகும்போது கொண்டா போக போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ தான் காசு இல்லாமல் திண்டாடுறேன், அது ஒரு விஷயம். அப்புறம் பைதவே இதுதான் என்னோடய மைக்கு. சரிடா மைக்கு வச்சுட்டு அப்புறம் ஏன்டா நீ மைக் இல்லாமல் பேசுகிறேன்னு நினைப்பீங்க. அந்த மைக்கு இருக்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று. மாதம் ஒன்று ஒரு கண்ட்ராவே நான் அப்புறம் வாங்கினேன் கம்மி ரேட்டுன்ட்டு. அது அதோட வேலை தந்தை காட்டிடுச்சு. சரி அதை வேறு என்னத்தை மாட்டிக்கிட்டு அப்படின்னு மாட்டலை. ஓகே, பாய். இனிமேட்டும் வரக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய யூடியூபருமே இல்லை. அதனால் உங்களோட சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட வீடியோ பார்த்துட்டு போங்க. ஏன்னா உங்களுடைய பொண்ணான நேரத்தை வீணாக்க நான் விரும்பலை. பை நன்றி, வரட்டா. பாய் பாய். எக்ஸ்ப்ளோர் சக்தி. டாட்டா.